எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். கணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவரை பத்தி தான் நம்ம தமிழ்நாடு யங்கர் ஜெனரேஷன் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய ரீல் ஹீரோஸ் கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். பட் ஆக்சுவலா ட்ரூவா இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் நம்ம யங்கர் ஜெனரேஷன் இன்ஸ்பயர் ஆகணும். ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல நம்மளோட கெஸ்ட்டுக்கு ரிசர்ச் ஃபீல்டுல பத்மஸ்ரீ அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் டாக்டர் குமாரசுவாமி. ஐம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் டாக்டர் குமாரசுவாமி தங்கராஜ் டு தி ஷோ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார் ஃபார் த பத்மஸ்ரீ அவார்ட். தேங்க்யூங்க. அஸ் அ தமிழரா எங்க ஹோல் தமிழ்நாடு இஸ் ஃபீலிங் ப்ரவுட் சார் உங்களுக்கு அவார்டு அனௌன்ஸ் பண்ணதில்ல. எனக்கு மிக மகிழ்ச்சி. ஓகே சார். நீங்க வந்து இப்ப சீனியர் சயின்டிஸ்ட் இன் சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? ஆமாங்க, நான் சிஎஸ்ஐஆர் பட்னாகர் ஃபெலோவா இருக்கேன், சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜில. ஆமாங்க. ஓகே சார். இப்போ உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல ரிசர்ச் பண்ண அந்த துறைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா சார்? ஆமாங்க. ஓகே சார். எனக்கு தமிழ்நாடு பீப்புளுக்கு உங்களை பத்தி தெரியணும் சார். நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க படிச்சீங்க அப்படின்னு உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ எங்க வியூவர்ஸுக்கு கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாங்க. நான் வந்து செய்யூர் அப்படி ஒரு கிராமம் இருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல. அங்கதான் பிறந்து வளர்ந்தது. என்னுடைய பள்ளி படிப்பு எல்லாமே அங்கதான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து கல்லூரி படிப்பு, பல்கலைக்கழக படிப்பு எல்லாமே சென்னையில தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சிஎஸ்ஐஆர் சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜில சயின்டிஸ்டா ஜாயின் பண்ணேன் 1993ல. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அங்கதான் இருக்கேன். நடுவில் நான் ஒரு 3 வருஷம் சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, அதுக்கு டைரக்டரா இருந்தேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப சிசிஎம்பிக்கே வந்துட்டேன். ஓகே சார். உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, காலேஜ்ல என்ன டிகிரின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இது ரொம்ப நிறைய பேர் எடுத்து இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். பட் இட் இஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட் இல்லையா சார்? கண்டிப்பாங்க. என்னோட பிஎஸ்சி வந்து ஜுவாலஜில விவேகானந்தா கல்லூரியில படித்தேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஜுவாலஜி அது லயோலா கல்லூரியில. அதுக்கப்புறம் எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டும் வந்து சென்னை பல்கலைக்கழகம், அதோட ஒரு பிரிவு வந்து மரபியல் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் தரமணியில் இருக்கு அந்த கேம்பஸ். அங்க எம்ஃபில் பிஹெச்டி அது ரெண்டும் அங்கே முடித்தேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைச்சது, நான் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபைல் சார். நீங்க 30 இயர்ஸா இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் ஹியூமன் ஜெனடிக்ஸ் பத்தி? ஆமாங்க. பல்வேறு ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்னோட வந்து ஹியூமன் பாப்புலேஷன் எப்படி இங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, யார் முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் எத்தனை முறை வெவ்வேறு பாப்புலேஷன்லாம் வந்திருக்காங்க, இப்போ ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கும் இடையில வந்து ஜெனட்டிக்கலா எப்படி நம்ம இணைந்து இருக்கோம், அதை பத்திலாம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்றதுனால என்ன மாதிரியான நோய்கள் வருது, அந்த நோய்களுக்கான விடை எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு நீண்டகால ஆராய்ச்சி. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு வேற துறைகளை, அதாவது நம்முடைய கார்டியாக் டிசீஸ், இதய நோய் சம்பந்தமான மரபியல் ரீதியாக வரக்கூடிய இதய நோய், அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் சொல்லுவாங்க மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் அப்படின்னு, நியூரோ மஸ்குலர் பேஸ் பண்ணி வரக்கூடிய டிசீஸ் அது மட்டும் இல்லாம இன்ஃபெர்டிலிட்டி, மேல் இன்ஃபெர்டிலிட்டி, இந்த துறையெல்லாம் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது வந்து ஓவராலா என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்டில் அதை ரெகக்னைஸ் பண்ணி பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. வெரி ஹாப்பி சார்.
என்னுடைய நான் நன்றிகளை அந்த அவங்க ரிசர்ச் பத்தி படிக்கும்போது படிச்சேன் சார். அந்தமான்ல இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து ஆப்பிரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆனவங்க அப்படின்னு உங்க ரிசர்ச்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க இல்லையா சார்? ஆமாங்க. ஆமா. ஓகே. அது என்னன்னா, அண்ட் இப்ப இப்போ இது மனித இனம் வந்து ஆப்பிரிக்காவில தான் முதல் தோன்றியதுங்க. இப்போ என்னோட இந்த ஆராய்ச்சி வர வரைக்கும் வந்து ஒரு டிபேட் இருந்தது. யார் வந்து ஆப்பிரிக்காவில இருந்து முதல்ல வெளியேறி வந்த மக்கள் அப்படின்ட்டு. அது எங்களோட ஆராய்ச்சி தான் வந்து கன்ஃபார்மா ஜெனடிக்கை யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணது. அந்தமான் ட்ரைப் தான் முதல்ல ஆப்பிரிக்கால இருந்து இந்த மேற்கு கடற்கரை வழியா வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல தங்கியிருக்காங்க. இப்போ சில 1000 வருடங்களுக்கு முன்ன இல்ல. இவங்க வந்தது 65,000 முதல் 70,000 ஆண்டுகள் வரை அதுக்குள்ளாக வந்து இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிலர் வந்து அந்த அப்படி கடற்கரை வழியா போகும்போது சிலர் தமிழ்நாட்டிலயோ இல்ல கேரளாவிலயோ தங்கிட்டாங்க. அப்புறம் Okay. சிலர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அபாரிஜினல்ஸ், அந்தமான் ட்ரைப்ஸ், நம்ம சவுத் இந்தியால பர்டிகுலரா கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிரிவுகளான மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த மரபியல் ரீதியாக வந்து தொடர்ச்சியாக தான் இருக்கு. ஓகே சார். அது ரொம்ப இட் வாஸ் an இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்ட் சார். இப்போ நீங்க சொன்னீங்களே சார், இந்த ஜெனடிக் டிசீஸ் பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னு, அது கூட ஒரே ஆமாங்க. ஜாதியில அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா சார்? பிரீஃபா. கண்டிப்பாங்க. இப்போ ஓகே. நம்ம இந்தியா பர்டிகுலரா தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா இந்த கன்சாங்குனஸ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஃபேமிலிக்குள்ளவே வந்து மேரேஜ் பண்றது. நார்த்ல அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அந்த எண்டோகாமின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாதி இனத்துக்குள்ளவே ஜாதி இனம் அப்படின்னா நம்ம பழங்குடியினர் அவங்க அந்த ஒவ்வொரு இனத்துக்குள்ளேயே திருமணம் செய்யறதுனால என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஜெனட்டிக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அந்த ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு ஒரு நம்மளோட டிஎன்ஏல வந்து சில மாற்றங்கள் நடக்கும். அது மியூட்டேஷன் சொல்லுவோம். அந்த மாற்றம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டில அது நேச்சுரலாவே உண்டாகும். உண்டாகும் போது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து மற்ற யாரும் வெளியில இருந்து மேரேஜ் பண்ணாம இவங்களும் வெளியில போய் மேரேஜ் பண்ணாம இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்குள்ளவே வந்து அந்த மியூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகுன்னா இந்த நோய்களை வந்து 2 விதமா பிரிக்கலாம் பிராடா சொன்னீங்கன்னா. ஒன்று வந்து ரிசசிவ் டிசீஸ், ஒன்று வந்து டாமினன்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஆட்டோசோமல் பர்டிகுலரா. இப்போ நமக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கு ஒவ்வொரு செல்லிலையும். அதுல வந்து 23 அம்மா கிட்ட இருந்து வரும், 23 அப்பா கிட்ட இருந்து வரும். சரிங்களா? இப்போ இந்த டாமினன்ட் டிசீஸ் சொல்லும் போது இந்த 46 குரோமோசோம் வந்து 23 பேரா இருக்கும். இப்போ 5 வச்சுங்களேன் விரல். ஒண்ணு அப்பா கிட்ட இருந்து 5, அப்பா கிட்ட இருந்து 5 அப்பா கிட்ட இருந்து. இப்போ பாத்தீங்கன்னா வந்து 10, ஆனா 5 பேர் தான். ஓகே. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல ஒரு குரோமோசோம்ல வந்து மாற்றம் நடக்குது. இப்போ அந்த மாற்றம் நடந்த உடனே அவங்க இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து நோய் வருதுன்னு வச்சுங்களேன். அது டாமினன்ட். ஒரே ஒரு குரோமோசோம்ல இருக்கு. பட் இன்னொன்று வந்து ரிசஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு குரோமோசோம்ல மாற்றம் நடந்திருக்கு, ஒரு குரோமோசோம் வந்து நார்மலாவே இருக்கு. அப்போ வந்து டிசீஸ் வராது, நோய் வராது. அப்ப என்ன அவங்க கேரியரா இருப்பாங்க. ஒரு குரோமோசோம்ல அஃபெக்டட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 விரல்ல ஒரு விரல்ல அஃபெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 5 விரல்ல ஒன்றும் அஃபெக்ட் ஆகல. பட் அப்படி ஸ்டில் அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுன்னா இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும், அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். இப்போ எல்லாருமே வந்து அதே ஜாதிக்குள்ள மேரேஜ் பண்றதுனால இந்த மியூட்டேஷன் அந்த ஜாதிக்குள்ளவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் சில தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ரத்த சம்பந்தமான இருக்கிறவங்களா சொல்ல மாட்டாங்க, சொந்தக்காரங்களா இருக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா என்ன அவங்களோட மூதாதையர்கள் வந்து சொந்தத்திலேயே தான் வர்றாங்க. ஒரே ஆமா. இப்போ இந்த மியூட்டேஷன், இந்த சேஞ்ச் ஒரு 10 தலைமுறைக்கு முன்ன ஆச்சுன்னு வச்சுங்களேன்.
அது வந்து அந்த பாப்புலேஷன்ல நிறைய இருக்கும். இப்போ ஓகே. இப்போ வந்து யாராவது திருமணம் செய்ய போறாங்கன்னு வச்சுங்களேன், 2 பேருமே வந்து நார்மலா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ம். குரோமோசோம் ஆணுக்கும், ஒரு குரோமோசோம் பெண்ணுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகே. பட் இவங்க 2 பேரும் நார்மலா தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இவங்க 2 பேரும் ம். அ கல்யாணம் பண்ணும்போது, அடுத்த தலைமுறைக்கு என்னன்னா, அப்பா வந்து ஒரு குரோமோசோம் குடுக்கணும், அம்மா ஒரு குரோமோசோம் குடுக்கணும். அப்ப இவங்க 2 பேருமே அந்த அப்நார்மல் குரோமோசோம குடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், எந்த குரோமோசோம்ல மாற்றம் நடந்திருக்கோ, அந்த ம். குரோமோசோம் அடுத்த தலைமுறைக்கு வச்சுங்களேன், அப்ப 2 குரோமோசோமுமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால நோய் வருது. ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு 3ல 1 பங்கு இருக்கிற இந்தியர்களுக்கு இந்த மாரி ஓகே. ஒரு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல பிரிடிக்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க ம். ஜெனடிக்ஸ பாத்து அப்படி பிரிடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அத ப்ரூவ் பண்றதுக்கு திருப்பி அந்த சிலருக்குலாம் அது வந்து ஒரு ஜெனடிக்கா எஸ்டிமேட் பண்ணோம்னா, அதுல ம். வந்து ஹையஸ்ட் ஐபிடி ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கோர் அதிகமா இருக்கிறவங்கள ஒரு 4 பாப்புலேஷன வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஓகே. பண்ணி போய் அவங்களோட அங்க விசாரிச்சா, அந்த மாரி நோய் இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. அப்ப அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு திருப்பி அவங்ககிட்ட இருந்து ரத்தம் எடுத்துட்டு வந்து, திரும்பி ம். பரிசோதனை செஞ்சதுல, அவங்களுக்கு நோய் உண்டாக்குறதுக்கான அந்த மாற்றம் அந்த குரோமோசோம்ல இருக்கு. ஓகே. சரிங்களா? அ ஓகே. அ அத வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா, ஒரே ஒரு மியூட்டேஷன் தான் இதுவரைக்கும் உலகம் எங்கேயும் அந்த மியூட்டேஷன் கிடையாது. ம். அதனால எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, அத வந்து அந்த மியூட்டேஷன் அந்த சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அத ஓகே. வந்து எலி அதாவது மவுஸ் எலியில அத உண்டு பண்ணி, அந்த ம். மாற்றம் மனிதனுக்கு எப்படி எல்லாம் அந்த நோய் வருதோ, அந்த நோய் வந்து அந்த அ மவுஸ் எலின்னு சொல்லுவோம் இல்லையா? எலிக்கும் அந்த நோய் வருதான்னு பார்க்கும்போது, அந்த நோய் வருது ஓகே. அங்க. அப்போ ஓகே. நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ம். இந்த ம். மாற்றம் தான் வந்து இந்த நோய்க்கான காரணம் அப்டின்ட்டு. ஓகே. வெரி சரிங்களா? இன்ட்ரஸ்டிங் சார். யாஹ்! ஆமா. இது வந்துருச்சு. ஆனா இப்படியே நம்ம விட ம். முடியாது. ஏன்னா சொசைட்டிக்கு நம்ம ம். ஹெல்ப் பண்ணணும். அதனால இப்போ அந்த மாதிரி இருக்கிற சொசைட்டி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க கிட்ட இருந்து எல்லாம் ரத்தம் எடுத்து பரிசோதனை செஞ்சு, யார் யாருக்கு அந்த மாறுதல் இருக்கோ குரோமோசோம்ல, ம். அவங்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் குடுக்கணும். அதாவது அடுத்த ஓகே. தலைமுறைக்கு இது வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண ம். முடியும்? இப்போ இப்போ ம். ஆணுக்கு அந்த ஒரு குரோமோசோம்ல மாற்றம் இருக்கு. பெண்ணுக்கும் ஒரு குரோமோசோம்ல மாற்றம் இருக்குன்னா, அவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கலாம். ஏன்னா, இப்ப நீங்க நல்லா ம். இருப்பீங்க. அடுத்த தலைமுறைக்கு ஒரு அந்த காம்பினேஷன் ம். ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தீங்கன்னா, 4 குழந்தைங்கள்ல 1 குழந்தைக்கு அந்த மாரி வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து ப்ரீனேட்டல் டயக்னாசிஸ் அந்த மாரி பண்ணணும். அது 1. ஓகே. இப்போ அவங்க சொன்ன உடனே, ஓகே வாய்ப்பு வருது. அதனால நாங்க திருமணம் செஞ்சுக்கல. வேற யாராவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா, அடுத்த நபருக்கு வந்து அந்த மியூட்டேஷனே இல்லன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தருக்கு தான் ம். இருக்கு. இப்போ ம். அ பையனுக்கு இருக்கு, பொண்ணுக்கு இல்லன்னு வச்சுங்க அந்த சேஞ்ச். ம். இப்போ ஒண்ணும் ம். ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா ஒரு குரோமோசோம் மட்டும் அஃபெக்ட்டா இருந்தாக்கா யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அடுத்த தலைமுறை கூட. அதனால வந்து அந்த மாரி திருமணம் செஞ்சாங்கன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாரி ஒரு தொடர்ந்து பல ஜெனரேஷனுக்கு பண்ணும்போது, அந்த மியூட்டேஷனயே வந்து அந்த பாப்புலேஷன்ல இருந்து எலிமினேட் பண்ண முடியும். அதனால ஓகே. அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த நோய் வராம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் ஓகே. இப்ப ஃபியூச்சர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இனிஷியேட்டிவ் இல்லையா சார்? ஆமா. இது இப்போ வந்து உங்க நாங்க ரிசர்ச் ப்ரொபோஸ் ஓகே. பண்றது. ஆமா. அது ஓகே. ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். ஆமா. இப்ப நான் உங்கள பத்தி படிக்கும்போது, நீங்க இப்ப 2 நேஷன் மிஷனும் நீங்க யூ ஆர் ஹெட்டிங் ஆர் யூ ஆர் பார்ட் ஆஃப் 2 நேஷனல் மிஷன்ஸ் ஆல்சோ ஆமாங்க, ரைட் சார்? ஓகே. ஆமாங்க, ஆமாங்க. ஒண்ணு வந்து அது எது அ பத்தி சார்? ஒண்ணு வந்து இந்தியா ஃபுல்ல இருந்து ம். ஒரு 10,000 பேருக்கு வந்து அவங்களோட ஹோல் ஜீனோம சீக்வென்ஸ் பண்ணோம். அதாவது ஓகே. நம்ம ஒவ்வொரு செல்லுலயும் 46 குரோமோசோம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப அத ம். டிஎன்ஏ அதுலருந்து டிஎன்ஏ எடுத்தீங்கன்னா, அ ஒவ்வொருத்தருக்கும் வந்து 3 பில்லியன் நியூக்ளியோடைட்ன்னு சொல்லுவோம். ஏஜிசிடி ம். அடினைன், குவானைன், தைமின் அண்ட் சைட்டோசின். இந்த 4 தான் டிஎன்ஏ உருவாக்குது. ஸோ அந்த ஓகே. மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்லையும் 3 பில்லியன் அந்த பேஸ் இருக்குங்க. அது மாரி ம். 10,000 பேருக்கு வந்து அத சீக்வென்ஸ் பண்ணியிருக்கோம்.
83 பாப்புலேஷன்ல இருந்து ஒவ்வொரு 83 ஜாதின்னு வச்சுங்களேன். 83 ஜாதி. அவங்க வந்து ஓகே. 4 மொழிகளை பேசுறவங்க. திராவிடியன், ம். இந்தோ யூரோப்பியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக், திபெட்டோ பர்மன். அப்புறம் வெவ்வேறு ஜாதிங்க. அப்புறம் ஆதிவாசிங்க. அப்புறம் அவங்க இந்தியா ஃபுல்லா இருந்து வட மாநிலம், தென் மாநிலம், கிழக்கு, வடக்கு எல்லா இடத்துலயும் இருந்து ஒரு 10,000 பேருக்கு சீக்வென்ஸ் பண்ணோம். அத லீட் ஓகே. பண்றதுக்கு 2 பேரு. அதுல நான் ஒருத்தரு. அது ஒரு வெரி மிஷன் இன்ட்ரெஸ்டிங். ப்ரோகிராம். அது வந்து ஓகே. டிபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க. ம். ஸோ அவங்க அதுக்கு தேவையான ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்து 20 இன்ஸ்டிடியூட் ம். பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதுல. அது ஒண்ணு. ஓகே சார். ம். இன்னொன்னு வந்து மிஷன் ப்ரோகிராம் ஆன் பீடியாட்ரிக் ரேர் டிசீஸ். ம். இது நான் உங்களுக்கு சொன்னது வந்து ரேர் டிசீஸ் யாருக்கும் இல்லன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பாப்புலேஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு. அதே ம். மாதிரி சில டிசீஸ் சிலது வந்து காமன் டிசீஸ், சிலது வந்து ரேர். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் இருக்கும். வேற யாருக்குமே இருக்காது. உலகம் எங்கிறது பார்த்தீங்கன்னாலும். ஸோ அந்த ம். மாரி டிசீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கான மரபியல் காரணம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி, நாங்க சொன்ன மாரி அது வந்து புதுவிதமான மாற்றம்னா, அந்த மாற்றத்த வந்து அனிமல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்ப்போம். அதே மாரி நோய் வருதா அப்படின்ட்டு. பார்த்ததுக்கு ஓகே. அப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இதே மாரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். சிலதெல்லாம் வந்து ட்ரீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு ம். நேஷனல் ப்ரோகிராம். இதுல வந்து 16 இன்ஸ்டிடியூட் வந்து இதுல சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சென்னை ஓகே. பல்கலைக்கழகம் மரபியல் துறை கூட ஒரு ஒரு பார்ட் இது அந்த இதுல. ஸோ அதுவும் ஓகே. போயிட்டு இருக்கு. இது 2 வந்து நேஷனல் மிஷன் ப்ரோகிராம்ங்க. ஓகே சார். இப்ப இந்த மாரி ரிசர்ச் இந்த மாரி ஆராய்ச்சி அப்டின்னாவே நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து உடனே ஃபாரின் அப்டின்னு தான் தோணும். பட் இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான ரிசர்ச்லாம் இந்தியால நடக்குது இல்லையா சார்? இப்ப அந்த ஆமா. ரிசர்ச் இதெல்லாம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்டின்னு நெனைக்கிறீங்களா? எல்லா உங்க ஃபீல்ட் பிளஸ் ஓவரால் ஃபீல்டுல. கண்டிப்பாங்க. இப்போ நீங்க ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, நான் போனதுக்கப்புறம், நான் ம். போகும்போது அ ஸ் நான் இப்போ இருக்கேன் இல்லைங்களா? சிசிஎம்பி சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது. அப்போ ம். பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் இல்லாத ஃபெசிலிட்டீஸ் ரிசர்ச்சுக்கு தேவையான ஃபெசிலிட்டீஸ்லாம் அங்க இருந்தது. அதனால தான் என்னால இவ்வளவு தூரம் பண்ண முடியுது. அதே ஓகே. மாரி இப்போ வந்து நெறைய இன்ஸ்டிடியூட் வந்துருச்சுங்க. இந்தியா ஃபுல்லாவே. எல்லாமே வந்து ம். ஃபெசிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஆ உலகம் ஃபுல்லா இருந்து எந்த இன்ஸ்டிடியூட் எடுத்தாலும் அதுக்கு நிகரான வசதி நம்மகிட்ட இருக்குங்க. அதே மாரி ஓகே. ஃபண்டிங்கும் வந்து தேவையான ஃபண்டிங்கும் இருக்கு இந்தியாவிலேயே. இன்ஃபாக்ட் நானே கூட வெளியில பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் டாக்டர் ஃபெலோ அதுவும் போகவே இல்ல நான். பிஹெச்டி முடிச்ச ஓ! அப்புறம் நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்தியாவில ம். இருந்தே வந்து எல்லாம் பண்ணக்கூடிய நமக்கு ஃபெசிலிட்டீஸ் பிளஸ் ஃபண்டிங் எல்லாமே இருக்கு. அதனால வந்து ஓகே. எங்க ஜெனரேஷன் வந்து வெளியில தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு ஒண்ணும் வாய்ப்பு அங்கதான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க தேவையில்ல. இந்தியாவிலயும் நெறைய வாய்ப்பு இருக்கு. பல்வேறு இந்த மாரி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கு. ஆ அது இல்லாம ஐஐடிஸ், அப்புறம் ஐசர் அந்த மாரி நெறைய புது புது இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் வந்திருக்கு. நெறைய எய்ம்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அதுக்கு முன்ன வெரி ம். லிமிட்டடா தான் இருந்தது. நைப்பர் அந்த மாரி நெறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்திருக்கு. அதனால நெறைய வாய்ப்பு இருக்கு எங்க ஜெனரேஷன்ஸ்க்கு. ஓகே. வெரி இன்ஸ்பைரிங் சார். ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கும் இப்ப எல்லா கவர்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கு இல்லையா சார்? நீங்க ரிசர்ச் ஓரியன்டட் அண்ட் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டூ த சொசைட்டி அப்டின்னா, ஃபண்டிங்கும் ம். இப்ப ப்ராப்ளம் இல்ல அண்ட் ஃபெசிலிட்டீஸும் ப்ராப்ளம் இல்ல. ஆமாங்க. அதாவது ஒரு காம்படிட்டிவ் தான். ஆ ம். ஸோ ஒரு 100 பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல பெஸ்ட்டா எது இருக்கோ அத செலக்ட் பண்ணி தான் ஃபண்டிங் குடுப்பாங்க. ஓகே. அதனால வந்து அவங்க ஐடியா வந்து பெஸ்ட் ரிசர்ச் ப்ரொபோசல்னா அதுக்கேத்த மாரி ஃபண்டிங்கும் வரும். ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஒண்ணும் இல்ல சார். இந்த மாரி பிரைட் மைண்ட்ஸ நம்ம இந்தியாலயே வச்சுக்கணுங்கிற ஆதங்கம் தான் சார். இப்ப நீங்க வந்து சக்சஸ் ஆயிருக்கீங்க. அண்ட் அத கவர்மெண்ட்டும் ரெகக்னைஸ் பண்ணி பத்மஸ்ரீ குடுத்துருக்காங்க. ஸோ உங்க அட்வைஸா யங்கர் ஜெனரேஷனுக்கு இன் வாட் எவர் ஃபீல்ட் பர்ட்டிகுலர்லி இப்ப இந்த மாரி பயாலஜி, ஜெனடிக்ஸ் இந்த ஹெல்த் டிசீஸ் பத்தி கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாரி ஆமாங்க. ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? அவங்க இந்தியாலயே இருந்து இந்தியாவுக்காக என்ன பண்ணலாம்னு உங்களோட அட்வைஸ் இருக்கும் சார்?
பர்டிகுலரா இந்த ஃபீல்டு ஹியூமன் ஜெனடிக்ஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா Okay. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, வெவ்வேறு பிரிவுகள் இருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து நிறைய டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னுலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. யாராவது ஜெனடிக்ஸ் ஹியூமன் ஜெனடிக்ஸ் பர்டிகுலரா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா. பட் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும், வாய்ப்பை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பண்ணாங்கன்னா நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு இந்தியாக்குள்ளவே. எல்லாரும் நல்லா வரலாம். என்னை விடவும் Okay. அதிகமாகவும் ஆராய்ச்சி பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இப்ப கூட நீங்க அந்தமான்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஃபார் அ ப்ராஜெக்ட் ஆர் சம்திங். அண்ட் ஆமாங்க. இது ஒரு ஒன்ஸ் அகைன் ஆமா. இங்க ஒரு ஐசிஎம்ஆர் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஸோ அங்க ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மீட்டிங் இருக்கு. ஸோ அதுக்காக வந்திருக்கேன். ஓகே சார். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களை மாதிரி உங்க ஸ்டோரிஸ் மாதிரி நிறைய வந்து எங்க யங்கர் ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆராய்ச்சிக்கு இவ்வளோ இருக்கு, அண்ட் அது பண்ணா நம்மளுக்கு நல்ல ரெக்கக்னேஷனும் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் உங்க டைம் கொடுத்ததுக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன் ஃபார் த பத்மஸ்ரீ சார். உங்களோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் தொடரணும் சார் சொசைட்டிக்கு. ரொம்ப நன்றிங்க என்னை அழைத்து பேசுனதுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இதை பார்க்குற யங்கர் ஜெனரேஷனுக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும், அவங்களும் பண்ணணும் அப்படின்ற போது. இது மட்டும் இல்லாம யங்கர் ஜெனரேஷன் பர்டிகுலராக ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு நிறைய வந்து டாக் அதெல்லாம் கொடுப்போம். எங்க இன்ஸ்டிடியூட்ல கூட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வரவழைச்சு அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களே பண்ற அளவுக்குலாம் சொல்லுவோம். அதனால Okay. வந்து ஏன்னா எங்க ஜெனரேஷன் ஒரு 10 பேருக்கு சொன்னோம்னா அதுல இருந்து ஒரு 4-5 பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கூட நமக்கு ரொம்ப சக்சஸ் தான். ஸோ கண்டிப்பா. கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன் சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச் வெரி சார். மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.